சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு, ஜாக்பாட் அறிவிப்புன்னு கூட சொல்லலாம். ஏடிஎம் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படின்ற தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஏடிஎம் கார்டு அப்படின்றது அனைவராலும், அனைத்து தரப்பு மக்களாலும் 18 வயசு மேற்பட்ட அனைவராலுமே பயன்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி பணம் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்றது தான் அனைவருக்குமே தெரியும். ஆனால் இதில் ஒரு சூப்பரான அறிவிப்பும் இருக்குது. அதாவது உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு ஆயுள் காப்பீடு ப்ளஸ் விபத்து காப்பீடு ரெண்டுமே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகுது அப்படின்னும் போது அதற்கான பணம் அப்படின்றதும் நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும் ஏடிஎம் கார்டு வச்சுருந்தா. நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, நாங்கள் இதற்கு ஏதாச்சும் ப்ரீமியம் அமௌண்ட் அப்படின்றது மாதம் மாதம் கட்டிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே எல்ஐசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரைவேட் இது ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது மூலமாக லைஃப் இன்சூரன்ஸ் அப்படி இப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு அமௌண்ட்டுங்கிறது நம்ம பே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் அனைவருக்குமே அப்படி தான் தோணும். ஆனால் உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குது அப்படின்னாவே போதுமானது. நீங்கள் இந்த 2 காப்பீடையும் பெறணும் அப்படின்னா எந்த ப்ரீமியம் தொகையும் செலுத்த தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி, அந்த பேங்க் உங்களுக்கு ஒரு ஏடிஎம் கார்டை கொடுக்கும் போது அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் கவரேஜ் ப்ளஸ் விபத்து கவரேஜ் ரெண்டுமே சேர்த்து தான் கொடுப்பாங்க. அண்ட் இதற்கு எப்படி நம்ம எலிஜிபிள் அடையிறது அப்படின்னா, நீங்கள் 45 நாட்களுக்கு மேலாக உங்களோட ஏடிஎம் கார்டை பயன்படுத்தியிருக்கீங்க அப்படின்னா இந்த இலவச காப்பீட்டை பெறுறதுக்கான தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது எவ்வளோ அமௌண்ட் எந்த கார்டுக்கு கொடுப்பாங்க? ஏடிஎம் கார்ட்லேயே நிறைய விதமான கார்டு இருக்குது. எவ்வளோ கொடுப்பாங்க, எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐ எடுத்துக்கோங்க. அதில் கோல்டு டெபிட் கார்டு வச்சுருக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா விபத்து காப்பீடா இன்கேஸ் நீங்கள் விமானத்தில் போயிட்டுருக்கீங்க ஃப்ளைட்டில் அப்படின்னும் போது ஏதாச்சும் மரணம் நிகழ்ந்தால் 4 லட்சம் கொடுக்குறாங்க. அதுவே உங்களுக்கு விமானம் அல்லாத நீங்கள் 2 வீலராக இருக்கட்டும் 4 வீலராக இருக்கட்டும் அதில் போயிட்டுருக்கும் போது ஏதாச்சும் விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா 2 லட்சம் வரை கவரேஜ் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அதே ப்ரீமியம் கார்டாக வச்சுருக்கீங்கன்னா விமான விபத்துகளுக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க. விமானம் அல்லாத சம்பவங்களுக்கு 5 லட்சம் வரை கவரேஜ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது போல் ஒவ்வொரு வங்கிக்குமே அதோட ஏடிஎம் கார்டை பேஸ் பண்ணி அனைவருக்குமே இந்த காப்பீடு அப்படின்றது கிடைக்கும். ஸோ ஒரு சில சமயத்தில் கவரேஜ் 3 கோடிக்கு மேலே கூட போகலாம் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கணும், உங்களுக்கு ஏதாச்சும் விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் இதற்கு எந்த டாக்குமெண்டேஷன் ஆவணங்கள் எதுவும் எந்த வங்கியிலையும் கேட்க மாட்டாங்க அப்படின்றதா முக்கிய அம்சம். ஸோ இந்த 2 காப்பீடு ப்ளஸ் இந்த ஆயுள் காப்பீடு ரெண்டுமே நீங்கள் பெறணும் அப்படின்னா உங்கள் ஏடிஎம் கார்டு மூலமாக எந்த ப்ரீமியம் தொகையும் செலுத்தாமல் இதற்கு ஒன்றே தான் 45 நாள் உங்களுக்கு அந்த ஏடிஎம் கார்டு வழங்கினதுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். இந்த 2 கவரேஜையும் நம்ம அதாவது ஆக்டிவாக வச்சுருக்கணும் அப்படின்னா ஒரு சில வங்கியில் 30 நாட்களுக்கு ஒரு டைம் குறைஞ்சபட்சம் ஒரு டிரான்சாக்ஷனை செஞ்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. இன்னும் சில வங்கியில் 90 நாட்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷனை நடத்தி இருக்கணும் அப்படின்ற தகவலையும் சொல்கிறாங்க. இதை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்கை விசிட் பண்ணிவிட்டு இதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னும் போது அவங்க தெளிவான விளக்கம் மேலும் உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அது மூலமாக அவங்களும் பயன்பெற முடியும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.